வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, அதிரசம் செய்ய போகிறேன். ஹெல்த்தியான, சுவையான, டேஸ்டான, ஆரோக்கியமான, அதே போல் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தினை அரிசி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் தினை அரிசி என்ன பண்ணால் ஊற வச்சிடும். ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து இது லேசாக காய வச்சு இதை அரைச்சி எடுத்துக்குவோம், கொஞ்சம் ஈரப்பதமாக. தினை அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா லேசாக நிழலில் காய வச்சு எடுத்துக்கலாம். ஈரப்பதம் போன வரைக்கும் காய வச்சு எடுத்து இது அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்குவோம். கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை காய வச்சுக்கோம் லேசாக நிழலில். அதே போல் ஹெல்த்தியான, ஆரோக்கியமான இந்த தினை அரிசி லேசாக நிழலிலே காய வச்சு எடுத்துக்குவோம். வெள்ளை காட்டன் துணியில் போட்டு நல்லா லேசாக நிழலிலே காய வைக்கிறேன் தினை அரிசியை. ஈரம் எல்லாம் போயிடுச்சு, ஈரெல்லாம் காஞ்சிடுச்சு. இப்போது கையில் ஒட்டலை. இப்போ என்ன பண்ணுவோம், மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். நல்ல ஹெல்த்தியான தினை அரிசி இதை மாவாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தினை அரிசி மிக்சி ஜாரில் போட்டுவிட்டேன். இப்போ மாவை அரைச்சி எடுத்து ஜலிச்சிக்குவோம். இப்போது தினை அரிசி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஜலிச்சிக்குவோம். நல்லா நைஸாக இப்போ ஜலிச்சு எடுத்துக்குவோம். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏலக்காவை தூள் போட்டு நசுக்கி எடுத்துக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்கும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் லைட்டாக சுக்கு போட்டிருக்கேன். அதை ரெண்டுமே இடித்து தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தினை மாவு கூட. பசுமாட்டு நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சு ஊற்றிக்கிறேன். அதையும் இல்லை. இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். தினை மாவு நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நைஸாக பசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன். இப்போது அரை கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இதில் காய வச்சு இப்போ இதை கரைச்சி எடுத்துக்குவோம். நாட்டு சக்கரை நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி எடுத்துடுச்சு. இப்போது இதை பார்த்திங்கன்னா பதம் பார்த்து எடுத்துக்குவோம். இன்னும் வரல பதம். இன்னும் கொஞ்சம் நேரம் போனோடனே எடுத்துருவோம் பதம் போடுறதுனே. இப்போது அதிரசம் செய்கிறதுக்கான பாகு பதம் வந்துருச்சான்னு பார்த்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டால் வந்துடும். பாகு பதம் வந்துடுச்சு. இப்போ எடுத்துருவோம். இப்போ தினை மாவை இதில் போட்டுக்கலாம். இந்த பாகு பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். தினை மாவு நாட்டு சர்க்கரை ரெடி ஆகிடுச்சு அதிரசம் செய்கிறதுக்கு. இப்போ இதை கொஞ்ச நேரம் பார்த்து நம்ம செஞ்சு எடுத்துக்குவோம். அதிரசம் ஹெல்த்தியான, ஆரோக்கியமானது. இப்போ அதிரசம் செய்கிறதுக்கான தேவையான மாவெல்லாம் உருட்டி எடுத்துகிட்டேன். இப்போது தையலை போட்டிருக்கேன். தையலில் தட்டி எடுத்துக்குவோம். சரி, இந்த மாதிரி தட்டி எடுத்துக்குவோம். இப்போது செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதிரசம் பொரிக்கிறதுக்கான எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே அதிரசம் போட்டு பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ அதிரசம் தட்டி எடுத்துட்டேன். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்குவோம். ஹெல்த்தியான, சுவையான, டேஸ்டான, ஆரோக்கியமான தினை மாவு அதிரசம்
ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான திணை மாவு அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கேன்னா திணை மாவு போட்டிருக்கேன், அப்புறம் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கொஞ்சோண்டு ஒரு 2-3 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். அதே போல் சுக்கு கொஞ்சோண்டு தட்டி அது கூட சேர்த்து போட்டிருக்கேன். ஹெல்த்தியும் சுவையும் மிக்க ஆரோக்கியமான திணை மாவு அதிரசம். ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான திணை மாவு அதிரசம் ரெடி.